அங்காயப்பொடிக்கு தேவையான சாமான்கள்: மிளகாய் வத்தல், பெருங்காயம், மல்லி, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொள்ளுப்பயிறு. நான் கொஞ்சம் கொள்ளுப்பயிறு போடுவேன், இல்லாதவங்க போட வேணாம். பட் கொள்ளுப்பயிரை பொறுத்தவரை கொஞ்சம் ஹெல்தின்றதுனால எல்லா பொடியிலையுமே போட்டால் நல்லது. அதனால கொள்ளுப்பயிறு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, கருப்புளுந்து, வெள்ளை உளுந்து இதனாலும் போடலாம். கருப்புளுந்து போட்டால் இன்னும் நல்லது. துவரம்பருப்பு. இது முக்கியமான சாமான்கள். இதை விட முக்கியமான சாமான் என்னென்னா, கொஞ்சம் சுண்ட வத்தல், வேப்பம்பூ, கொஞ்சம் மிளகு தக்காளி வத்தல். இதுதான் இதோட ஹைலைட்டே. இந்த சுண்ட வத்தல், வேப்பம்பூ, மிளகு தக்காளி வத்தல் தான் இவங்களோட இந்த வெங்காயப்பொடியோட ஹீரோவே அவங்க தான். இவங்க தான் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குறது, அந்த டேஸ்ட்டையும். அந்த நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வேப்பம்பூ. நம்ம தனியாக வேப்பம்பூ சாப்பிட மாட்டோம், பட்டு உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல, அதுதான் வெங்காயப்பொடி. அடுத்து ஒன்றொன்றையும் தனித்தனியாக வறுக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி உப்பு போட்டு அரைக்க வேண்டியதான். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் தூக்கலாக இருக்கும். கருப்பு உளுந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றொன்றையும் வறுக்கணும். வறுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். ஆனால் வறுக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதத்துக்கு வறுக்கணும்ல. ஒன்று சீக்கிரம் வறுக்கும், ஒரு சிலது கொஞ்சம் லேட் ஆகும்ல. அதனால் கொஞ்சம் தனித்தனியாக போட்டு வறுத்தா ஒரே மாதிரி நல்ல ஒரு பதம் கிடைக்கும். அதுக்காக தான் தனித்தனியாக போட்டு வறுக்கிறது. வேப்பம்பூவையும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும், ஆனால் ரொம்ப கருக்க வறுத்துடக்கூடாது. பொன்னிறமாக வறுக்கணும். பொன்னிறமாக அந்த வதங்கிருச்சு, அவ்வளோதான். பொன்னிறமாக வதங்கினா போதும். இதுக்கு மேலே வதங்கினா கசந்துடும். ஏற்கனவே அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதோட இதுக்கு மேலே கொஞ்சம் வதங்கினா ரொம்ப கசந்து போயிடும். அதுமாதிரி நிறையா போட்டாலும் கசக்க தான் செய்யும். கரெக்டாக அந்த அளவோடு போடணும், அந்த பதத்தோடு எடுக்கணும். அதே மாதிரி தான் சுண்ட வத்தலும். நிறைய உடம்புக்கு நல்லது தான் சுண்ட வத்தல், வேப்பம்பூ, மிளகு தக்காளி வத்தல்லாம். பட் அதுக்கும் ஒரு அளவோடு கரெக்டாக போட்டு கரெக்டாக பதமாக பண்ணணும். அதுதான் பண்ணால் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்கள் நல்லா காய்ச்சல் சமயத்தில் கூட சூடான சாதத்தில் இந்த பொடியை போட்டு எண்ணெயோ நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாய்க்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. காய்ச்சல் சமயத்தில் கூட சாப்பிட்லாம் இந்த பொடியை, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களால் ட்ரை பண்ண முடியல, டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க, நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம், உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருறோம். நன்றி.